வணக்கம் மக்களே. இப்போ நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, குயின் விக்டோரியா மெமோரியல் பேலஸ், அதாவது கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய விக்டோரியா ராணியின் அவர்கள் நினைவிடமாக கட்டப்பட்ட ஒரு பேலஸ் இது. சரி, இது இங்கே தான் அந்த ராணி வாழ்ந்தாங்களா, ஆட்சி பண்ணாங்களா அப்படின்னா இல்லை. அவங்க 1901 இங்கிலாந்துலேயே இறந்துடுறாங்க. அவங்க தான் அங்கே இருந்தே இந்தியா ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தவங்க. அவங்களுடைய நினைவாக இங்கே இருந்த வைஸ்ராய் இந்த குயின் விக்டோரியா நினைவிடத்தை கட்டுறாரு. இந்த இது பார்த்திங்கன்னா 1901 ஒரு பிளான் போட்டு 1904 கட்ட தொடங்குறாங்க இந்த பேலஸை. கிட்டத்தட்ட எல்லா பணிகளும் நிவர்த்தியாகி கார்டன் ஏரியா எல்லாமே பூர்த்தியாகி 1934 தான் மக்களுடைய பயன்பாட்டுக்கு இது வந்திருக்கு. கிட்டத்தட்ட 57 ஏக்கரில் இருக்குங்க அரண்மனை. ஒயிட் மார்பிள், ராஜஸ்தான்லேருந்து கொண்டு வரப்பட்ட ஒயிட் மார்பிளால் இந்த கட்டடமெல்லாம் கட்டியிருக்கிறாங்க. கார்டன் ஏரியா இது பார்த்திங்கன்னா சுற்றி வர எப்படி இருக்குன்னு, இங்கே வந்தீங்கன்னா பூந்தோட்டம், அதாவது பெங்காலில் இந்த பூவையே நீங்கள் ரசித்து பார்க்கலாம். அழகாக இயற்கை சூழலான இடம் தான். அந்த கார்டனை சுற்றி இருக்கிற பூந்தோட்டத்தையே நீங்கள் முன்னாடி அந்த நினைவிடத்துக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அப்படியே நீங்கள் ரசித்தபடியே போகலாம். விதவிதமான வண்ண வகையில் நல்லா பெரிய பெரிய ரோஜா பூவெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் மாதிரி, தமிழ்நாட்டில் மாதிரி சின்ன சின்ன பூ இல்லைங்க. கிட்டத்தட்ட காலிஃப்ளவர் சைஸுக்கெல்லாம் ரோஜா பூ இருக்குங்க. இது சின்ன ரோஜா பூ. இது வீடியோவில் பார்க்க சின்ன சைஸாக இருக்குது. நீங்கள் பக்கத்தில் கை வச்சு பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸ். இது நல்லா பார்க்க அழகாக இருக்குது. பூக்களை பார்க்குறதுக்கே அழகு. நீர்நிலைகள் இருக்குது. அதில் வாத்து இதெல்லாம் அருமையாக நீந்திக்கிட்டு இருக்குது. இந்த ஓரத்தில் மரத்தடியில் அப்படியே இங்கே இருக்கிற மக்கள் சனி ஞாயிறு விடுமுறையை கழிக்கிறதுக்கு வந்தாங்கன்னா ஒரு நாள் காலையில் வந்தாங்கன்னா சாயந்தரம் வரைக்கும் போகிறது தெரியாமல் போகும். அமைதியாக அப்படியே அந்த 57 ஏக்கர் கார்டனெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அரண்மனையையும் அந்த நினைவிட அரண்மனையையும் பார்த்துட்டு நேரம் போகிறது தெரியாமல் போகும். ஸோ இப்போ இந்த மரத்தடியிலேருந்து பார்த்தோம்னா இந்த நினைவிடம் இதோடைய காட்சி இப்படி இருக்கும். தாடாத்தியாக பேசிக்கிட்டு அப்படியே கடந்த காலத்தையும் நினைவு கூறலாம். இந்த கட்டடமெல்லாம் கட்டினது நம்ம முன்னோர்கள் தான் கட்டியிருக்கிறாங்க. 1904 அடிக்கல் நாட்டி தொடங்கினாங்க அப்படின்னா அவங்களுடைய பாருங்களேன், இது எப்படி ஒரு நினைவிடமே 57 ஏக்கரில் இவ்வளோ சிறப்பாக இருக்குன்னா அவங்க வாழ்ந்த இடம், அவங்களோட வாழ்க்கை தரமெல்லாம் எப்படி வாழ்ந்துருக்காங்க பாருங்கள். எல்லாம் நம்மளுடைய உழைப்பு தான், நம்ம முன்னோர்களுடைய உழைப்பு. இங்கே ஒரு மாமரத்தை பார்க்க முடிஞ்சுது. இந்த மாமரத்தில் நல்லா கொஞ்சம் பக்கத்தில் ஜூமின் போய் பார்த்தோம்னு இங்கே அதாவது நல்ல நம்ம தமிழ்நாட்டு மாமரத்தையும் பார்த்துருக்காங்க. இந்த அளவுக்கு பூ எடுக்காது, ஓரளவுக்கு காய்க்கும். இதில் பாருங்கள், பூவும் பிஞ்சும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, மரமெல்லாம் பூவெல்லாம் பிஞ்சாக இருக்குது. அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அடுத்து ஒரு தடவை இந்த காய்க்கிறப்ப பிடுங்கணும் அப்படின்னு அப்போவே யோசிச்சுட்டேன். அன்றைக்கி நாள் அரண்மனையை உள்ளே போய் பார்த்துட்டு இங்கே உள்ளே ஒரு பெரிய சித்திரம் இருக்கும். அது எப்படின்னா, அந்த காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வு ஒரு வரைபடமாக வச்சுருக்கிறாங்க. ஒரு பெரிய வரைபடம்ங்கிறது, கிட்டத்தட்ட ஒரு பெரிய வீட்டளவுக்கு சைஸில் இருக்கிற ஒரு படம் இது. அதில் எல்லாருமே இதுக்கு முன்னாடி இருந்து ஃபோட்டோ எடுப்பாங்க. நீங்கள் நேரில் உள்ளே நிறையா நம்ம சுதந்திர போராட்ட வீரர்களுடைய புகைப்படங்கள் நிறைய இருக்குது. நீங்கள் ஒரு வாய்ப்பு கிடச்சிது அப்படின்னா பாருங்கள். நம்ம நாடு இவங்கள்ட்ட தான் சுதந்திரம் வாங்கினோம். அவங்க எப்படிப்பட்ட அரண்மனையை கட்டியிருக்கிறாங்க, என்னென்ன நிகழ்வுகள்லாம் நடந்துச்சுங்கிற ஃபோட்டோ இதெல்லாம் பார்க்குறப்ப பல தகவல்கள், பல நினைவுகள் நம்மளுக்குமே வருது. நம்ம கடந்த காலத்தில் இல்லைனாலுமே என்ன மாதிரி இருந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு நினைவு அனுபவத்தை நம்மளால் பெற முடியுது. அன்றைக்கி ஃபோட்டோ எடுத்துகிட்டு நான் கிளம்பிட்டேன். திரும்பவும் வந்தேன். ஒரு 3 வாரம் கழித்து அந்த மாங்காயை பிடுங்கி சாப்பிட்டேன். அதாவது ராணி தோட்டத்துலேயே மாங்காய் பிடுங்கின ஒரு சந்தோஷம். அங்கே உள்ளே போய் இந்த பீரங்கி இது மாதிரி சின்ன சின்ன பொருட்கள்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு, அரண்மனைக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோவெலாம் எடுத்துகிட்டு உள்ளே அந்த ராணியோடைய அந்த சிலை இருக்கும். அதையும் நீங்கள் பாருங்கள். எல்லோரும் சந்தோஷமாக பார்த்துட்டு போனாங்க. ஆனால் எனக்கு மட்டும் என்ன ஓட்டம்னா, நம்ம மக்கள் இதை கட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அப்படின்னு தான் தோணுச்சு. உழைப்பெல்லாம் நம்ம மக்களோடது தானே. என்ன இருந்தாலும் இப்போ நம்ம நாட்டு கொடி இங்கே பறக்கிறது ரொம்ப சந்தோஷம். மக்களே, மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.